இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எவ்வாறு நீரானது மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் வளர்த்து பலன்களை தருகிறதோ, அதேபோல நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நாங்கள் நல்வாழ்க்கை வாழ்ந்து பலன் தர வேண்டுமென்று நீர் விரும்பி எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர். மேலும் எங்களை பலவிதமான நோய்களிலிருந்து விடுதலை அளித்து வாழ வைக்கின்றீர். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் உயிர்கள் வாழும் என்று கூறுகிறது. இதோ ஆண்டவர் நமக்கு வற்றாத ஜீவநதியாக ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றும், எவ்வாறு ஆற்றின் அருகிலே இருக்கிற மரங்கள் பல பழங்களை கொடுத்து அவை செழிப்பாக இருக்கிறதோ, அதே போல ஆண்டவரை நம்பி வாழ்கிற மக்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்வார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பெத்சதா என்கிற இடத்திற்கு செல்லுகிறார். அங்கே பலவிதமான நோய்களால் அவதிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். 38 ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்த மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டபொழுது, எனக்கு உதவ யாருமே இல்லை என்று சொன்னான். ஆண்டவர் உடனடியாக எழுந்து நட என்று சொன்னார். 38 ஆண்டுகளாக நோயால் அவதிப்பட்ட மகன் சுகம் பெற்றான். ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே பல ஆண்டுகளாக வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ நாங்கள் உம்மை நாடி வந்து ஆசீர்வாதங்களை பெற எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.